விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை. இன்னா செய்தாலை ஒருத்தல் அவர் நான எதனா செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி பொதுக்குழுல நான் ஏற்கனவே பேசியிருந்தேன். அந்த அடிப்படையிலையும் கட்சி நலனையும் மக்களின் நலனையும், எந்த மக்கள், ஏதோ ஒரு மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு நாங்க இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். எங்களுக்குள்ள நடப்பது பங்காளி சண்டை தான். சிம்ரன் அவன் என் ஃப்ரெண்டு, நான் அவனை ரொம்ப கேவலமா பேசுவேன், அவன் என்னையும் ரொம்ப ரொம்ப கேவலமா பேசுவான். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு வடிவேல் சொல்ற மாதிரி நாங்க இதுவரைக்கும் பேசுனதெல்லாம் மறந்துருங்க. இந்த படத்துல புரோட்டா சூரி கோடபுரம் அலி நான் முதல்ல சாப்பிடணும் அப்படின்பாப்புல, அதனால எல்லாத்தையும் அழிச்சிருங்க. இது வரைக்கும் நான் பேசுறதெல்லாம் சும்மா லட்சிக்கும் பேசுறேன். நீங்க அதை சீரியஸா எடுத்துட்டீங்களா? நான் விளையாட்டுக்கு பேசுறேன். உள்ள புஜுக்கு 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 அப்படிங்கிற மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் எல்லாத்தையும் மறந்துருங்க. நாங்க பங்காளி சண்டை தான். அதனால நாங்க விட்டு கொடுத்து கெட்டு போனதா உலகத்தை சரித்திரமே கிடையாதுங்க. இங்க என்ன செய்தார ஒருத்தர் வள்ளுவரை அன்னைக்கு சொல்லியிருக்காரு, இதெல்லாம் பெருசா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை எடுத்து போய் சேர்ந்திருக்காப்ல.